பாப்பா பாப்பா கீழே வா பாப்பா. ஹாய் மக்களே, நம்ம சேனலில் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப பெரிய சந்தோஷம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செம்ம மழைங்க. இன்றைக்கி மதியானம் 1 மணிலேருந்து எங்கள் ஊரில் சரியான மழை. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டிலையும் பரவாயில்ல, நிறைய இடத்துல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. ஸோ மழைக்கு சூடாட்டியும் ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ஒரு ஸ்நாக்ஸும் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காய்கறி அப்படின்னு பார்த்தா அது உருளைக்கிழங்கு. ஸோ உருளைக்கிழங்குல போண்டா பண்ணிடலாம். லைக் அது வந்து பக்கோடா மாதிரியோ இல்லை வடை மாதிரி எதனா ஒன்று பண்ணலாம், சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது பக்கோடா மாதிரி போடனாலும் உங்கள் இஷ்டம், இல்லை வடை மாதிரி போடனாலும் அது உங்கள் இஷ்டம். உருளைக்கிழங்கு வீட்டில் இருக்குது இன்ஸ்டண்ட்டாக. ஸோ அதில் நான் பண்ண போகிறேன். லைட்டிங் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும், ஏன்னா கரண்ட் இல்லை. இங்கே ரொம்ப நேரமாக கரண்ட்டே இல்லை. அதுலேயும் நான் வந்து எடுத்திருக்கேன், வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, லைட்டிங் இல்லை சரியாக தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா. ஸோ வெறும் கடலை மாவு, மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு சீரகப்பொடி, அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. சீரகத்துக்கு பதிலாக சீரகப்பொடி சேர்த்துருக்கேன், தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக கரைக்கணும். இப்போ கரண்ட் வந்துருச்சு, அதனால் நான் லைட் போட்டு எடுக்கிறேன். பாருங்கள், சும்மா உருளைக்கிழங்கு செதுக்குன உருளைக்கிழங்கு ஃபுல்லாத்தையும் உள்ளே போட்டு வடை மாதிரி எப்படி எடுத்து நான் போட்டிருக்கேன். சைடில் டீ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இன்னுமே மழை விடலை, சரியான மழை. இந்த ஊரில் இவ்வளோ மழை பெய்யுமாங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. பார்த்திங்களா, அந்த மாதிரி சும்மா ரஃப்பாக நான் எடுத்து அப்படி போட்டிருக்கேன். சரி, மழை காலமாச்சே, நம்மளை மாதிரி நிறைய பேர் நீங்களும் வீட்டில் சூடாக டீ குடிச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும். ஏன்னா இது இப்போ வந்து கொரோனா டைம், வெளியில் போக முடியாது. முன்னாடி மாதிரி டைம்னா கடையில் போய் வடையோ பஜ்ஜியோ வாங்கிட்டு வரலாம். பட் இப்போ கொரோனா டைமில் எதுவுமே அவைலபிலிட்டியாக இருக்காது. ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து அந்த ஈவினிங் டைமை வந்து ஸ்நாக் டைமை வந்து பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் பண்ணோன்னே எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இதை காமிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதனால தான் நான் உடனே அதை வந்து வீடியோ எடுத்தேன். உருளைக்கிழங்கு கூட எங்கள் வீட்டில் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறவங்க வெங்காயம் இருந்தால் போதும். வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்டு அப்படியே நீங்கள் எடுத்து டிப் பண்ணி ஃப்ரை பண்ணாலும் ஓகே. இல்லை வந்து ரிங்ஸாக அதை வந்து ரவுண்டாக கட் பண்ணி அதை ரிங் மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு நீங்கள் எடுத்து போட்டாலும் ஓகே. எப்படி சொல்கிறது, வெங்காயமும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா அப்பளம் இருந்தால் கூட ஓகே. நீங்கள் அப்பளத்தை 2-3 உடச்சி இந்த மாதிரி கடலை மாவில் டிப் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவோட அப்பா வந்து ஹோட்டலுக்கு வச்சுருந்தாங்க, எங்கள் தாத்தா. அவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த விஷயம்லாம் நான் கற்றுக்கிட்டேன் சின்ன வயசில். சூடாக டீ ரெடியாக இருக்குது, அதோட ஸ்நாக்ஸும் ரெடியாக இருக்குது. சாப்பிடலாமா? சாப்பிட்டு வரீங்களா கைஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க. கொரோனாவும் பரவுது, மழையும் நல்லா பெய்யுது. ஸோ தேட் வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.